வாழவே பிடிக்கல. பயங்கர மன உளைச்சல்ல திடீர்னு வீட்லயே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு நடிகர் பாக்யராஜ். வெளியான சற்று முன் துயர செய்தி தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மூத்த நடிகர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர், கதையாசிரியர் அப்படின்னு பன்முக திறமை கொண்ட ஒரு முக்கியமான நபர் பாக்யராஜ் அவர்கள். பாக்யராஜ் தமிழ் சினிமால ஒரு பெரிய சகாப்தத்தையே படைச்சவரு. முந்தானம் முடிச்சு அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் சினிமால இயக்குனரா அறிமுகமானாரு. அதற்கு முன்னாடியே பாரதி ராஜா கிட்ட ஒரு உதவி இயக்குனரா நிறைய படங்கள்ல பணியாற்றினாரு. பாரதி ராஜா படங்கள்ல சில முக்கியமான திரைப்படங்களை மட்டும் முக்கியமான கதாபாத்திரங்களை பாக்யராஜ் நடிச்சிருக்காரு. அதன் பிறகுதான் இவருடைய படங்கள்ல இவரு ஹீரோவா அறிமுகமானாரு. அறிமுகமாகி இவர் நடித்த எத்தனையோ படங்கள் வெள்ளி விழா கொண்டாடி இருக்கு. சொல்லப்போனா ஒரு இயக்குனரா, ஒரு நடிகரா இவரு நிறைய விருதுகளையும் தமிழ் சினிமாவில நிறைய சாதனைகளையும் பண்ணியிருக்காரு. அப்படியாப்பட்ட கே பாரதி ராஜா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் சொல்லலாம். இவருடைய படங்கள்ல இவருடைய பையனான சாந்தனுவ சின்ன வயசுலயே அறிமுகப்படுத்தினாரு. பாக்யராஜ் அவர்கள் காலப்போக்குல அவருடைய வயது மூப்பின் காரணமா அவரால் தொடர்ந்து சினிமாவில் நடிக்க முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கிக்கிட்டாரு. அதன் பிறகு தனது மகனை சக்கரகட்டி படத்தின் மூலமா நடிகரா அறிமுகப்படுத்தினாரு. பாக்யராஜ் அவர்கள் என்னதான் சினிமால ஒரு பெரிய சாதனை பண்ணியிருந்தாலும் அவருடைய மகனால அவரை மாதிரி ஒரு பெரிய நடிகரா மாற முடியல. அவரும் நிறைய படம் நடிச்சிட்டாரு. இருந்தாலும் பாக்யராஜ் அளவுக்கு அவருடைய நடிப்பு பெருசா பேசப்படல. அது போக அவர் நடித்த படமும் பெரிய அளவுல வெற்றி பெறல. அதனால எப்படியாவது ஒரு பெரிய படத்தை ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு அவரும் கடுமையா முயற்சி பண்ணாரு. அது முடியல. அதன் பிறகு விஜய் டிவில தொகுப்பாளியா இருக்கிற கீக்கிய அவரு காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. தொடர்ந்து தமிழ் சினிமால எப்படியாவது ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துடணும் அப்படின்னு அவரும் கஷ்டப்பட்டு போராடி பார்க்கறாரு. இது வரைக்குமே முடியல. அது நேரத்துல சாந்தனுக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதற்காக தனது அப்பாவான பாரதி ராஜா கிட்ட போயிட்டு, என்னுடைய படத்தை நீங்களே தயாரிங்க, தயாரிப்பாளர்கள் யாருமே முன் வர மாட்டாங்க அப்படின்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடி பார்த்திருக்காரு. ஆனா பாக்யராஜ் திட்டவட்டமா சொல்லிட்டாராம். சோ படத்துல இனிமே எனக்கு நம்பிக்கை இல்ல. கண்டிப்பா நடிக்கிற படம் வெற்றி அடையாது, தோல்விதான் வரும். அதனால நஷ்டம் ஏற்படும். படத்தை நடிக்கிறத விட்டுட்டு நீ சினிமா விட்டுட்டு பிசினஸ் பண்றத பாரு அப்படின்னு பாக்யராஜ் சொல்லியிருக்காரு. அது சாந்தனுக்கு பயங்கரமா டென்ஷன் ஏற்படுத்திருக்கு. சாந்தனு பாக்யராஜ கண்டபடி கத்தி விட்டுருக்காரு. ஒரு நீங்க பேசுற பேச்சா இது? நீ உங்களாலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில நிக்கிறேன். சின்ன வயசுல இருந்து சினிமாவில ஆசை காட்டினது நீங்க. இன்னைக்கு வந்து சினிமா வேணான்னு சொன்னா என்னால இப்படி ஏத்துக்க முடியும்? கண்டிப்பா நான் சினிமாவில் சாதிக்காம விட மாட்டேன். அப்படி நான் சாதிக்காம போயிட்டேன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான் அப்படின்னு பாக்யராஜ கண்டபடி திட்டிருக்காரு சாந்தனு. அது பாக்யராஜுக்கு பயங்கர மன உளைச்சல் ஏற்படுத்திருக்கு. தன் மகன் தன்னை புரிஞ்சுக்காம தன்னை அசிங்கப்படுத்துற மாதிரி இப்படி பேசிட்டான். தான் மகனோட எதிர்காலத்துக்காக தான் நான் இப்படிலாம் பண்றேன், அதை அவன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல அப்படின்னு பயங்கர மன உளைச்சல்ல என்ன பண்ண தெரியாம டிப்ரெஷன்ல மூழ்கி போன பாக்யராஜ் இன்னைக்கு அவருடைய வீட்டுல எடுத்திருக்க தற்கொலை முடிவு தான் அவருக்கு நேர்ந்த மிகப்பெரிய துயரம் தான் ஒட்டுமொத்த தமிழக சினிமா துறையும் உச்சக்கட்ட ஒரு கண்ணீர்லயும் சோகத்திலையும் மூழ்க வச்சிருக்கு.